கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய திருவசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான, எவ்வளவு ஆசீர்வாதமான, எவ்வளவு பாதுகாப்பான ஒரு வசனம் பாருங்களேன். ஆண்டவராகிய கர்த்தர் தனிப்பட்ட முறையிலே உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. முதலாவது, உன்னோடு கூட இருக்கிறேன். இரண்டாவது, நான் உன் தேவன். மூன்றாவது, நான் உன்னை பலப்படுத்துவேன். நான்காவது, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஐந்தாவது, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். 5 என்பது தேவனுடைய கிருபை. இந்த 5 ஆசீர்வாதங்களுக்கும் நாம் ஒன்றுமே செய்யப்போவதில்லை. கர்த்தருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது உங்கள் மேலே ரொம்ப எரிச்சலாக இருக்காங்களா? கண்டிப்பாக அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. யாரெல்லாம் அவங்களோட வழக்காடுறாங்களோ அவங்க நாசமாக, ஒன்றுமே இல்லாமல் சர்வ நாசமாக போவாங்க. இது என்னுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய சாபம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய மேப், அது ஒரு பெரிய படம். உங்களோட இதுவரைக்கும் போராடிட்டு இருந்தாங்கள்ல, இனி அவங்கள பார்க்கவே மாட்டீங்க. இனி தேடி பார்த்தாலும் அவங்க கிடைக்க மாட்டாங்க. யாரெல்லாம் உங்கள் மேலே யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் மாறி போயிடுவாங்க. இதற்கெல்லாம் ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுடைய வலது கரத்தை பிடிச்சிருக்கிறார். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொன்ன நண்பர்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொன்னவங்கள்லாம் ஓடிடுவாங்க. சொந்தங்களும் பந்தங்களும் நெருக்கம், உபத்திரவம், போராட்டம் வரும்போது ஓடிடுவாங்க. பல நேரங்களில் சொந்தங்களும் பந்தங்களுமே உங்களுக்கு விரோதமாக நிற்பாங்க. யாரெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஆனால் உங்களை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர், பயப்படாத, உன் வலது கையை நான் எல்லாம் பிடிச்சிருக்கிறேன், தைரியமாக இரு, நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஒரு பள்ளத்தாக்கிலே, மலை சிகரத்துடைய பள்ளத்தாக்கிலே ஒரு அழகான ரோஜா பூ ஒன்று பூத்திருந்துச்சு. அங்கே சுற்றுலா வந்த ஒரு சில வாலிபர்களுக்கு அந்த ரோஜா பூவை பறிக்கணும்னு ஆசை. டீலாவில் இறங்க பயம். அங்கே ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவன்கிட்ட, தம்பி இந்த டீலாவில் இறங்கி இந்த ரோஜா பூவை பறித்து கொடு, நான் உனக்கு பணம் தரோம், 1000 ரூபா தரோம் அப்படின்னாங்க. அந்த பையன் சொன்னான், சரிங்கய்யான்னா, உடனே நாங்கள் ஒரு கயத்தில் கட்டிக்கிறோம், டீலால் இறக்குறோம், ஒரு மணியை நாங்கள் பிடிச்சிக்கிறோம், நீ பறிச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் நிபந்தனைக்கு சம்மதிச்சான். ஆனால் ஒரு காரியங்கய்யா, நீங்கள் வேண்டாம், எங்கள் அப்பாவை கூப்பிடுங்க, எங்கள் அப்பா வரட்டும், அந்த முனையை எங்கள் அப்பா பிடிச்சிக்கிட்டோம், நான் தைரியமாக இறங்குவேன்னு சொன்னான். அவனுடைய அப்பாவை கூப்பிட்டாங்க. அவனுடைய அப்பா ரொம்ப ஒல்லியான ஒரு மனுஷன். அப்போ எங்களை விட உங்கள் அப்பா பெரிய பலசாலியா அப்படின்னு அவங்க கேட்ட பொழுது பையன் சொன்னான், இல்லைங்கய்யா, ஆனால் எங்கள் அப்பா நம்பிக்கைக்குரியவர், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எங்கள் அப்பா பிடிக்க விட மாட்டார் அப்படின்னா. பிரியமானவர்களே, நம்முடைய அப்பா உங்களுடைய கைகளை பிடிக்க ஒரு பொழுதும் விடவே மாட்டார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர். பிரியமானவர்களே, ஒருவேளை பூச்சி மாதிரி இருக்கீங்களா? எல்லாரும் உங்களை பூச்சி மாதிரி அப்படி தொடச்சி எரிஞ்சிடலாம் அப்படின்னு
அற்பமாக நினைக்கிறாங்களா? உங்களை கர்த்தர் புல்டோசராக மாற்றுவார். பூச்சி புல்டோசராக மாறக்கூடிய பெரிய விந்தை கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் இருக்குது. தைரியமாக இருங்க. நான் உன்னை போரடிக்கிறதுக்கு புதியதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக மாற்றுவேங்கிறார். மலைகளையே உங்கள் வலது காலில் ஒரு மிதிப்பீங்க. குன்றுகளை நீங்கள் ஊதினா அது பதர் மாதிரி பறந்து போகும். மலை மாதிரி பிரச்சனையா, குன்று மாதிரி போராட்டங்களா, ஒரு ஊதுங்க, காணாமல் போயிடும். நீங்கள் ஊதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அவைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் பறந்து போயிடும். பிரியமானவர்களே, சுழல் காற்று அவளை அடித்து கொண்டு போகுமா. ஆனால் நீங்களோ கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கர்த்தருக்குள்ளே களி கூறுவீங்க. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்தாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சாட்சியாக சொல்லுவீங்க. பிரியமானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் கலங்காதிருங்க. உங்களுடைய கரங்களை பிடித்திருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மலைகளை மிதிக்க, குன்றுகளை பதராய் ஊதி தள்ள ஒரு புதிய பலனை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது கர்த்தருக்கு காத்திருங்க. ரெண்டாவது அபிஷேகத்தில் நிரம்பி இருங்க. மூன்றாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு விசுவாசத்தோடு ஆமேன் அப்படின்னு சொல்லுங்க. என் தேவன் எனக்கு அப்படியே செய்வார் என்று அறிக்கை பண்ணுங்க. அப்பொழுது உங்களுடைய காரியம் நடக்கும். ஆமாம், கர்த்தர் தானே உங்களை கரம் பிடிச்சு வழி நடத்துகிறாரு. அவருடைய அடிச்சூழல்களை தானே பின்பற்றி போகிறீங்க. அவருடைய பாதைகள் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்குது. பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் பலவீனமாக இருந்தாலும் நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறவர் பலசாலி தானே, வல்லமையுள்ளவர் தானே. இந்த காலை வேளையில் உங்களை உற்சாகப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறாருங்க. உங்களை வலது கையை அவர் பிடித்திருக்கிறார். அவருடைய வலது கை நீதியின் வலது கை. உங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்யக்கூடிய வலது கையாக இருக்குது. ஆமாம், யாரெல்லாம் உங்கள் மேலே வழக்காடிட்டுருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. பிரியமானவர்களே, திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நீ பயப்படாத. ஏன் பயப்படக்கூடாது? காரணம் சொல்கிறாரு, நான் உன் தேவன், நீ என்னுடைய தாசன். இதை உங்களுடைய செவிகளில் மாத்திரமல்ல, உங்கள் இதயத்தில் வைத்து கொள்ளணும். உங்கள் வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். நான் கர்த்தருடைய தாசன், கர்த்தர் என்னுடைய தேவன் அப்படின்னு அறிக்கை பண்ணுங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எதுவும் உங்களை அணுகாது. வாதை உங்களுடைய கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. பிரியமானவர்களே, பயப்படாதே, கலங்காதே அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, என்னுடைய தேவன் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.